Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சூப்பரான ரெண்டு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் சாலட் ரெசிபி தான். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா செரியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ட்ரை ஆப்ரிகாட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரை ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு, கஸ்டர்ட் பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன், பைனாப்பிள், ஆப்பிள், இதில் மாதுளம்பழம். வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த 2 ரெசிபிஸுமே பார்த்தீங்கன்னா தேஜுவோட ஆன்லைன் கிளாஸ் செஷனுக்காக நாங்கள் பண்ணது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் கூட நம்ம பால் சேர்த்தி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் அதை வச்சுடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச 1.5 கப் பாலை நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். அடுப்பை வந்து மீடியம் டு லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஆடை எதுவுமே வரக்கூடாது. ஸோ அடி பிடிக்காமல் இருக்கணும்ல, அதுக்காக இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை வந்து 6 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடவோ குறையவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் அளவுக்கு வந்து சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுங்க. ரொம்ப சிம்பிள், ஆனால் குழந்தைங்களிருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த சாலட். ஸோ அடுப்பை வந்து இப்போ நான் லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் இது இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டே இருங்க. அது வந்து நல்லா க்ரீமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம். ஸோ அடுப்பை வந்து நான் லோ ஹீட்டில் வச்சுருக்கேன். லோ ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி தொடர்ந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தாவே தெரியும் கொஞ்சம் நல்லா க்ரீமாக கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்பூனில் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நல்லா திக்காக நல்லா க்ரீமியாக இருக்கும் பாருங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இன்னொரு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா ஃபுல்லாக ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம சாலட் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக கண்டென்ஸ் மில்க் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நல்லா கலந்துக்கோங்க. அதையும் நல்லா கரையணும்ல, ஸோ கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து சாலட் ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் மில்க் இருக்குல்ல, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆப்ரிகாட், நெக்ஸ்ட்டு செரி, அடுத்து மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் தான் சேர்க்கணுங்கிறதே கிடையாது. நட்ஸு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் அந்த மாதிரி கிடையாது. நான் ஒரு ஆப்பிள் சேர்த்துருக்கேன். பைனாப்பிள் இந்த ஒரு கப்பில் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே வந்து சர்வ் பண்ணலாம். நம்ம இப்போவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு 2 to 3 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா க்ரீமியாக ஒரு வெனிலா ஃப்ளேவரில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஐஸ்கிரீமோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் ஒரு 2 hours. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பவுல்ஸில் வந்து சர்வ் பண்ணிடலாம். குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதே மாதிரி எல்லா பவுல்லையுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஃப்ரூட் கஸ்டர்ட் சாலட் வந்து ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள் தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரெசிபி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அதை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ரவா ஃபிங்கருக்கு ஒரு பவுலில் வந்து 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா ஒரு டோ மாதிரி வந்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேறு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்லா கலந்துட்டு இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சு ஊற விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம பொட்டேட்டோ ஃபிங்கருக்கு வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ அது வந்து நல்லா ஊறிடுச்சு. 2 உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் பெப்பர் தூள் இருக்குது, அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் வந்து பிரெட் க்ரம்ஸ் இருக்குது, ஜீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள். இது வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த ரவா டோ, அது வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு கூட வந்து ஜீரகத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொஞ்சமாக வந்து பெப்பர் தூளும் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து தண்ணி மாதிரி கொல கொலன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பைண்டிங்காக வந்து கார்ன்ஃப்ளவரும் பிரெட் க்ரம்ஸும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சோல அதை வந்து நம்ம ரவா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் வெங்காயமும் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வேக வைக்கும் போதே உருளைக்கிழங்குல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னா சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம நல்லா ஃபிங்கர்ஸ் மாதிரி அதை வந்து உருட்டிடலாம். பாருங்கள், கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு மாவு எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னாவே அழகாக வந்துடும் நமக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னாவே நமக்கு அழகாக வந்துடும். இப்போ எண்ணெயும் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு கூட நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம்ல பிரெட் க்ரம்ஸ், அதை வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம வந்து கோட் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எண்ணெயும் வந்து சூடாயிடுச்சு. அந்த பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் அந்த பிரெட் க்ரம்ஸ் மிக்ஸ் கூட நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் அப்படியே வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒன்று அதே மாதிரி சேர்த்துக்கலாம். இதை வந்து மீடியம் டு ஹை ஹீட்டில் வந்து குக் பண்ணுங்க. உடனே ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா மேலே வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடும், பட் வந்து கிறிஸ்பியாக அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ வந்து ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை வந்து நல்லா ப்ரௌனாக ஆகணும், நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும். அப்போ தான் அந்த அளவுக்கு நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா திருப்பி விடுங்க. நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா சைடுமே வந்து கோல்டன் கலராக நல்லா குக் ஆகும், நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கோம். அதுவும் அதே மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி வந்து கலந்து கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஈவனாக நமக்கு வந்து குக் ஆகிடும். மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லா நமக்கு குக் ஆகும் மேலே. பாருங்கள், நெக்ஸ்ட் பேட்சும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான நம்மளோட உருளைக்கிழங்கு ரவா ஃபிங்கரும் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட உருளைக்கிழங்கு ரவா ஃபிங்கரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து நான் டொமேட்டோ சாஸ் கூட வந்து சர்வ் பண்ணியிருக்கோம். அது கூட வச்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேஜுவோட ஆன்லைன் கிளாஸ் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் பொட்டேட்டோ ஸ்மைலியும் வந்து செஞ்சுருந்தோம். ஆனால் அதை வந்து வீடியோ பண்ண முடியல. ஸோ இது வந்து இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா தேஜு அவனோட ஆன்லைன் கிளாஸில் இருக்கும்போது எடுத்த கிளிப்பு. முன்னாடி வந்து அவனோட மொபைல் வந்து இருந்துச்சு, கிளாஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையுமே இந்த பிளேட்டில் வச்சு ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு ஆப்ரான்ஸ் இந்த செஃப் கேப் எல்லாமே போட்டு உட்காந்துட்டு இருந்தான். அவனோட டேர்னுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவங்களோட மேம் வந்து எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொட்டேட்டோ ஸ்மைலியும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து அவனோட ஃபோட்டோஸ் தான் நாங்கள் வந்து அதுக்கப்புறமா எடுத்தது. ஸோ ஓவரால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.